ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேரட் சாண்டோ எடிட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எப்படி ப்ரோ உங்கள் வீடியோவில் நீங்கள் எடுக்கிறீங்க, அப்படி எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணிடலாம். அது எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, விக்லி ஏல தான் நம்ம எடிட் பண்ணுறோம். சரி வாங்க எப்படி எடிட் பண்ணுறங்கிறத போய் பார்க்கலாம். இந்த இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 2 மெத்தடு. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல், இன்னொன்று க்ரீன் ஸ்க்ரீன். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நார்மல். நான் எடிட் பண்ணுற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா யூகேட். நீங்கள் எந்த ஆப்லனாலும் எடிட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ராஜ்குமார் வச்சு தான் போடுவோம். அதேமாதிரி ராஜ்குமார் வீடியோவும் எடுத்திருக்கேன். ராஜ்குமாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகிரி வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பையன். அதனால் அப்பா அதை மட்டும் தனியாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்பாதை மட்டும் தனியாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த அப்பாது மட்டும் தனியாக வரும். அதுக்கு இடையில வர்றது எதுவுமே இருக்காது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம்னா குவாலிட்டி தேவைப்படாது. அதனால நம்ம லோ வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம நார்மல் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 14 எம்பி வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இது சேவ் ஆயிரும். சேவ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா விக்லி ஏஐ ஏற்றி வச்சுக்கோங்க. அதில் தான் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நானும் இப்போ தான் உள்ளே போகிறேன். நிறைய இது மாறி இருக்குது. ஏதோ புதுசாக வந்திருக்க போல். ஆனால் நமக்கு அது தேவையில்ல. நம்ம பார்த்திங்கன்னா அதில் நடுவில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டன் அமுக்கிட்டே பார்த்திங்கன்னா அதில் மேலே மிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆட் மோஷன் வீடியோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அப்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல ஒரு வீடியோ, அந்த ராஜ்குமாரில் அப்பா அது கேரக்டர் மட்டும், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம கேரக்டரை செலக்ட் பண்ண போகிறோம். கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா அப்பானாலே நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மினாட்டோவை தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகிரி இருக்கும். ஒவ்வொரு அனிமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் செலக்ட் பண்ண போகிற பார்த்திங்கன்னா நரட்டோ கேட்டகிரி தான் செலக்ட் பண்ண போகிறோம். இதிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நரட்டோ கேரக்டர் கிடச்சிட்டு, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரக்டர் தான் இருக்குது. நம்மளுக்கு வேறு ஏதாவது கேரக்டர் ஆட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அதில் அப்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அது மூலமாக நம்ம எந்த கேரக்டர்னாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மினாட்டோ, அது பார்த்திங்கன்னா எனக்கு லேக் அடிக்குது, அதனால் தெரில, நான் மினாட்டோ யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஒரு அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்கிரேட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 5 வீடியோ தான் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா அதில் 1000 ரூபா கொடுத்தா தான் உண்டு. நான் ஃப்ரீயாக பண்ணுறேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெனரேட் கொடுத்துக்கிருவோம். ஜெனரேட் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். அங்கே இப்போ பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. ஜெனரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா பையன் கேரக்டர் எடுக்கணும். அப்பா மினாட்டோங்கும்போது பையன் நரட்டோ வேணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கட் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இப்போ கட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு நம்ம கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பையனுக்கு நம்ம கட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பையன் கேரக்டர் கிடச்சிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விக்லி ஏல பார்த்திங்கன்னா மறுபடியும் மிட்ஸுக்குள்ளே போகிறோம். உள்ளே போன பிறகு பார்த்திங்கன்னா மேலே அப்கிரேட் இருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா 5 இருக்கிறது பார்த்திங்கன்னா 4ஆ மாறிட்டு 1 கம்மியாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எத்தனை நிமிஷம் வீடியோ எத்தனை எம்பிக்குள்ளே எடுக்க முடியுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கிற வீடியோவை ஆட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன கட்டுதுன்னு பார்த்திங்கன்னா 60 செகண்டுக்குள்ளே இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 50 எம்பிக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ இருக்குன்னு காட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நம்ம எடுத்த பிறகு நேராக நம்ம டிவைஸுக்கு வராது. அதில் கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் காமிக்குதுல்ல, அது மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ நான் டவுன்லோடு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அது என்னுடைய டிவைஸ்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அம்மா கேரக்டருக்கு ஹினாட்டா, அப்பா கேரக்டருக்கு மினாட்டோ, பையன் கேரக்டருக்கு நரட்டோன்னு எடுத்துட்டேன். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் யூகட்டுக்குள்ளே போகிறேன். யூகட்டுக்குள்ளே போய் இனிமேல் தான் நம்ம பண்ண போகிறது எடிட்டு. இவ்வளோ நேரம் பண்ணது பார்த்திங்கன்னா அதை எடுத்தாச்சு. எடுத்த அந்த 3 வீடியோ வச்சு இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேனுங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த வீடியோவை எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் மியூசிக்கை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மியூட்டில் போட்டுக்கோங்க. மியூட்டில் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதில் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபெதர்ன்னு இருக்கும். ஃபெதருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மை மியூசிக்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோவில் போய் எக்ஸ்ட்ராக்ட் மியூசிக் ஃப்ரம் வீடியோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருப்போம் அந்த ஃபுல் வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோவை நம்ம மியூசிக்காக மாற்றுறோம். இது நம்ம மியூசிக்காக மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா இப்படி ப்ளே ஆகும். ப்ளே ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதை ஓனாக கட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே இப்போ புரியும் பாருங்க. அதுக்கப்புறம் நரட்டோ ஆட் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு அதான பிறகு அவன் தூங்குற மாதிரி கட்டுதா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து ஆட் பண்ணணும். அடுத்து மறுபடியும் அதை கட் பண்ணுறேன். கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த மினாட்டோ வருவாங்களா, மினாட்டோவை அப்படி மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும். அடுத்து அம்மா கேரக்டரை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த வாய்ஸுக்கு ஏற்ற வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடணும். அப்பா வரும்போது அப்பா மாதிரி வரணும். அதுக்கப்புறம் பையன் வரும்போது அந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்த பிறகு வீடியோ எப்படி இருக்கிறத நீங்கள் பாருங்கள்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ ஜெனரேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம நேம் எழுதணும் அந்த கீழ பார்த்தீங்கன்னா என்ன எழுதுனதுன்னு தெரியல. ஸ்கூல் லீவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இது மாரி லேபிள்லாம் மாட்டி, இது நார்மலாவே எழுதுறது தான். நார்மலா எழுதி அந்த இடத்துல கரெக்ட்டா வச்சிரணும். சரி, ஃபைனல் அவுட்புட்டா நம்ம பார்ப்போம். தம்பி ஸ்கூல் கிளம்பிட்டியாப்பா? ஏண்டி என்னடி ஸ்கூல் போற நேரத்துல பாய போட்டு படுத்திருக்கான்? ஏங்க புள்ள நல்லா தூங்குறாங்க, எழுப்பாதீங்க. நல்லா தூங்குறானா? நல்லா தூங்குனா ஒரு கை தானாவே தூக்குவானே. அப்படியே ஒரு காலையும் தூக்குவானே. ம்ஹும். அப்படியே இருமல் வருமே. அப்படியே தும்மிருவானே. ஆச்சு. அப்படியே வாசலை பார்த்து உட்காருவானே. அப்படியே கண்ணை திறந்து பாப்பானே. ஒழுங்கா ஸ்கூல் கிளம்புறியா இல்ல அப்போ அண்டர்டேக்கரா மாறவா? அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடிட் பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன்னா என்னது, நார்மல்னா என்னது. நார்மல் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு எப்படி எடிட் பண்ணுறேன், அது என்ன யூஸ்ஃபுல்லுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.